السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بل تؤثرون الحياة الدنيا وللآخرة خير وأبقى. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. الحمد لله. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆருயிரு நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. பேரன்பிற்குரிய பேரருளாளரின் பேரருள் என்றென்றும் நம்மின் மீது நின்று நிலவட்டுமாகுக. உலகளாவிய அளவிலே அமைதியையும் அன்பையும் சுபிச்சத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. போரினுடைய பதட்டம், பயம், அதன் மூலம் ஏற்படக்கூடிய எல்லாவித அசம்பாவிதங்களில் இருந்தும் நம்மையும் உலக மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து நல்லுதவி புரிவானாக. மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரங்கள், செலவுகள், சிரமங்கள், சிக்கல்கள் அத்துணையில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமக்கு மத்தியில் அன்பையும் பண்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அல்லாஹ் பரிசளிப்பானாக. கோபம் குரோதங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, திசை மாறும் சமூகமாக நமது சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. மென்மைக்குரியவர்களே, கேளிக்கைகளுக்கு நாம் பயப்பட்டு விடுகிறோம். கேளிக்கைகள் தான் வாழ்க்கை என்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்கூடாக பார்க்கிறோம். அல்லாஹுவினுடைய கட்டளை, இஸ்லாத்தினுடைய பாரம்பரியம், அதுவெல்லாம் மிகவும் தூரமானதாக நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்துகின்றன, இதயத்தை வெடிக்கச் செய்கிறது, இஸ்லாமிய மாண்பை சீர்குலைத்து சின்னாபின்னப்படுத்துகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. அன்பிற்குரியவர்களே, வாரத்தினுடைய ஒரு முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ஏழைகளின் ஈகை பெருநாள் என்பதாக இஸ்லாம் வர்ணிக்கிறது. ஜும்ஆவுடைய தொழுகை ஆக உன்னத வணக்கமாக இருக்கிறது. அந்த வணக்கத்தை புறந்தள்ளிவிட்டு கேளிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுப்போமேயானால் உண்மையிலேயே இஸ்லாமிய பாரம்பரியத்தை, இஸ்லாத்தினுடைய மாண்பை நாம் கொச்சைப்படுத்தி விட்டோம் என்பது நிதர்சனம். ஒரு சமூகத்தினுடைய உயர்வு என்பது அதன் பாரம்பரியத்தில் இருக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் என்பது அதனுடைய அந்த கண்ணியத்திலும் கம்பீரத்திலும் இருக்கிறது. அப்படி இருக்க இஸ்லாத்தின் கம்பீரமாக, இஸ்லாத்தின் கண்ணியமாக இந்த ஜும்ஆவுடைய தினம் இருந்து கொண்டிருக்கிறது. ஜும்ஆ தொழுகையை துச்சமென கருதி வீண் விளையாட்டுகளிலும் கேளிக்கைகளிலும் இந்த சமூகம் ஈடுபடுமானால் நிச்சயம் நாம் அழிவின் விளிம்பிற்கு சென்று விட்டோம் என்பது திண்ணமான விஷயம். அன்பிற்குரியவர்களே, பொழுதுபோக்கு என்பது அங்காங்கே அவ்வப்போது ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு வழி. ஆனால் அந்த பொழுதுபோக்குகள் தான் வாழ்க்கை அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக, வாழ்க்கையினுடைய ஒரு சிறிய ஒரு தேவையாகத்தான் கேளிக்கைகளும் விளையாட்டுகளும் அமைய வேண்டுமே ஒழிய அதுவே வாழ்வு என்று அமைந்து விடுமானால் வாழ்க்கையின் மிகப்பெரிய பகுதியை நாம் இழந்து விடுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி
மீ யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, தொழுகைக்கு அழைக்கப்பட்டால், பாங்கு கூறப்பட்டால், ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறும் பொருட்டு விரைந்து மஸ்ஜிதுக்கு வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுங்கள், உங்களுடைய வேலைகளை வியாபாரத்தை எல்லாம் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே ஜும்ஆ தொழுகைக்கு என்று அதனுடைய பாரம்பரியம் இருக்கிறது. அதனுடைய கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. எனவே வியாபாரத்திற்காக கூட கடைகளிலே பாங்கு சொன்னதற்கு பின்பு அமர்ந்திருப்பது பாவம் என்பதாக இஸ்லாம் இயம்பி இருக்க, இந்த தொழுகையெல்லாம் துச்சமென கருதி இந்த சமூகம் கேளிக்கைகளில் ஈடுபடுமேயானால் இதைவிட அறிவிலியான, இதைவிட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வேறெதுவும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விற்கு இது மட்டுமல்லாமல் இப்படி பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹுக்கே புகழ் என்று அந்த பெண்மணி கூறும் போது உண்மையிலேயே எந்த அளவிற்கு இதில் முரண்பாடு நிறைந்திருக்கிறது என்பதையும் விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே ஜும்மாவுடைய தொழுகையை நான் விட்டுட்டேன். வெள்ளிக்கிழமை நாள் படம் சூப்பராக இருந்தது, வெகு அருமையான த்ரில்லிங்காக இருந்தது. அல்லாஹுக்கே எல்லா புகழும் கடைசியில சொன்ன வார்த்தை இருக்கிறது, உண்மையிலேயே கேவலத்திலும் கேவலம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து. ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு மது அறிந்துவிட்டு தெருவில் விழுந்து கிடக்கிறான் என்று சொன்னால் இதைவிட மிகப்பெரிய வீழ்ச்சி வேறு எதுவும் இல்லை. இஸ்லாமிய சமூகத்திற்கு, இஸ்லாத்தின் அடையாளத்திற்கு இழுக்கு இதைவிட வேறு எதுவும் இல்லை. இப்படி ஒவ்வொன்றாக கடந்து பெண்களே இது மாதிரியான வெட்கத்தை விட்டு பர்தாவினுடைய அந்த அமைப்பை அலங்கோலப்படுத்தி விட்டு என்னவென்று சொல்வது இது மாதிரியான விஷயங்களை. எனவே அன்பிற்குரியவர்களை, திசை மாறும் சமூகமாக கேளிக்கைகளை வாழ்க்கையாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது, சென்று கொண்டிருக்கிறது என்பது வேதனைக்குரிய விஷயம். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாத்தினுடைய அந்த கடமைகளுக்கு அல்லாஹ்விற்கு முன்னால் அனைத்தையும் புறந்தள்ள வேண்டும். இஸ்லாத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு தான் முன்னுரிமை, அல்லாஹ்விற்கு தான் முன்னுரிமை, வேறு எதற்கு முன்னுரிமை அல்ல. இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. இதில் எதை தீர்மானிப்பது என்கின்ற பட்சத்திலே எந்த சந்தேகமும் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வை முன்னிறுத்த வேண்டும், அல்லாஹ்வின் கட்டளைகளை முன்னிறுத்த வேண்டும். இஸ்லாத்தின் மாண்பை உயர்த்தி பிடிக்கும் அந்த விஷயங்களைத்தான் இந்த இஸ்லாமிய சமூகம் ஒவ்வொரு முஸ்லிமும் முன்னிறுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்கள், உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நீங்கள் ரசிக்கின்றீர்கள். மறுமை வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் ஆகச் சிறந்தது, அதுதான் மீதமாக இருக்கக்கூடியது என்று குர்ஆன் நமக்கு அற்புதமாக வழிகாட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே உலகத்தில் வாழும் போது இது மாதிரியான விடுமுறை காலங்களிலே கேளிக்கைகளும் மனசிற்கு சந்தோஷப்படுத்தும் விதமான சுற்றுலாக்களும் இயற்கைதான், தேவைதான். ஆனால் அதுவே அல்ல வாழ்க்கை. சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லவில்லை என்பதற்காக, தாயினுடைய வீட்டிற்கு கூப்பிட்டு போகவில்லை என்பதற்காக தலாக் பெறக்கூடிய பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையை இழக்கிறார்களா இல்லையா? நடக்கிறது. அம்மா வீட்டிற்கு அனுமதிக்கவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக இவரோடு வாழ முடியாது. இன்று இருக்கக்கூடிய உணவுகள், பதார்த்தங்களை ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட முடியல, அதனால என் வீட்டுக்காரர் கஞ்சனாக இருக்கிறார் என்று சொல்லி தலாக் கேட்கும் பெண்கள், இவர்கள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வினுடைய ருசியை இல்லாமலாக செய்து விடுவார்கள். அது போன்றவர்கள் தான். எனவே திருமணத்திலே சில நெளிவு சுழிவுகள் இருக்கும். வாழ்க்கையை வெற்றியடைய செய்ய, கணவன் மனைவியாக சமூகத்திலே வாழ்வதற்கு நம்முடைய ஆசா பாசங்கள் சிலவற்றை திறந்துதான் ஆக வேண்டும். அதை திறக்க முடியாது என்று சொன்னால் வாழ்க்கையில் அவர்களுக்கு வெற்றி இல்லை. அதுபோன்றுதான் இஸ்லாத்திற்கு முன்னால் நமது சுக துக்கங்களை ஓரம் தள்ளிவிட்டு அல்லாஹ் என்கின்ற ஒற்றை வார்த்தையை முன்னிலைப்படுத்த வேண்டும். அது ஒற்றை வார்த்தை அல்ல, ஒருங்கிணைந்த வார்த்தை அல்லாஹ் தான். மறுமைதான், அதுதான் அபுகா, அதுதான் சிறந்தது, அதுதான் நிலைத்திருக்கக்கூடியது என்பதாக அல்லாஹ் தனது மறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அறுக்கிற மாதிரி கனவு கண்டாங்க.
ரத்தம் பாசம், தான் பெற்றெடுத்த பிள்ளை அறுப்பதற்கு யாராவது துணிவார்களா? தீனுடைய கல்வியை கொடுக்கிறதுக்கு கூட நாம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 2 பிள்ளை இருக்குதுன்னு சொன்னா ஒரு பிள்ளைய தீனுக்காக கொடுத்துருவோம் அப்படிங்கிற சிந்தனை வர்றதில்லை. ஓத வைக்கணும், நல்ல நிலையில அவர்களை உருவாக்க வேண்டும், மார்க்கத்தினுடைய மாண்பை பாதுகாக்கணும், இஸ்லாத்திற்காக பாடுபட வைக்கணும், அல்லாஹ் கொடுத்த செல்வம் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் இல்ல. நம்முடைய நிலைப்பாடுகள் இப்படி இருக்கிறது. தவமாய் தவம் இருந்து என்று சொல்வது போல பெற்றெடுத்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பது போல கனவு கண்டார்கள், அறுப்பதற்கு துணிந்தார்கள். கனவா, என்னுடைய சுயமா, நப்சா அல்லது அல்லாஹுவா என்கின்ற நேரத்தில் அல்லாஹுவை தேர்ந்தெடுத்தார்கள். இது அல்லாஹுவினுடைய உத்தரவு என்று இரத்த பாசத்தை எங்கே அறுத்தறிந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே இரத்த உறவுகளுக்கு மத்தியிலே, சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே யார் வேண்டும் என்கின்ற நிலையிலே அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த சிந்தனை, ஈமானுக்காக அல்லாஹுக்காக என்கின்ற அந்த அர்ப்பணம், தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பக்குவம், தியாகம் ஒவ்வொரு இஸ்லாமியர்களிடத்திலும் வேண்டும். அல்லாஹுவிற்கு முன்னால் அத்துணையும் துச்சம் என கருத வேண்டும். அல்லாஹுவிற்கு முன்னால் அத்துணையும் வீண் என்று கருத வேண்டும். அல்லாஹுவிற்கு முன்னால் அல்லாஹுதான் உயர்ந்தவன், அவனை விட வேறு எதுவும் கிடையாது, அவனுக்காக என் வாழ்க்கை அர்ப்பணம் என்கின்ற நிலைக்கு வர வேண்டும். எனவே எதற்கு முன்னிலை கொடுப்பது என்ற ரீதியிலே அல்லாஹுக்கும் இஸ்லாத்துக்கும் தான் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, சுஹைப் அர்-ரூமி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாபெரும் செல்வந்தராக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய செல்வங்களை சேர்த்து வச்சிருந்தாங்க. ஹிஜ்ரத் செய்யணும்னு வந்த உடனே அந்த செல்வங்களை எல்லாம் குறைஷிகளிடத்திலே கொடுத்து விட்டு அனைத்து சொத்தையும் இழந்தவர்களாக, பங்கீடு செய்தவர்களாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புறப்பட்டார்கள். ஏன்? அல்லாஹ் ரசூலுக்காக சொத்து சுகங்களை எல்லாம் தியாகம் செய்தார்கள் சுஹைப் அர்-ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எனவே அல்லாஹுவிற்கு முன்னால் வேறு எதுவும் முதன்மை அல்ல, அல்லாஹுதான், ரசூல் தான் என்கின்ற சிந்தனை ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் வேணும். ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் அந்த தியாக மனப்பான்மை இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, மது பிரியர்களாக இருந்தாங்க. மது பேரல்கள் யாரிடத்தில் எவ்வளவு இருக்கிறதோ அவர்கள் உயர்ந்தவர்கள், ஊரில் முதன்மையானவர்கள், செல்வந்தர்கள் என்ற ரீதியில் கணிக்கப்பட்ட காலம் அது. மது தடை செய்யப்பட்டது என்கின்ற அந்த வார்த்தை, தெருக்களில் மது ஆறு ஓடியது, அத்துணை பேரல்களையும் கீழே கொட்டி விட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹுவினுடைய கட்டளைக்கு முன்பு வேறு எதையும் பிரியப்பட மாட்டார்கள். அல்லாஹுவின் கட்டளையைத்தான் முன்னிறுத்துவார்கள். அவர்கள் தான் சஹாபாக்கள், அவர்கள்தான் இஸ்லாத்தின் பாரம்பரியத்தை பாதுகாத்தவர்கள். நாமும் அந்த இஸ்லாமிய பாரம்பரியத்தில் இருக்கிறோம். நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொள்கிறோம். நம்மிடத்திலே அல்லாஹுவின் கட்டளையை முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, சமுதாயம்ங்கிறது ஒரு கடலை போல, சமுதாயம் என்பது ஒரு கடலை போல, அதில் வீண் விளையாட்டுகளும் கேளிக்கைகளும் நேரத்தை மகிழ்ச்சிக்காக கொடுப்பது என்பது அதில் வரக்கூடிய அலையை போல. அலையை பார்த்துக்கிட்டே இருந்தா கடலை கடந்து நினைத்த இடத்திற்கு செல்ல முடியாது. அளவருதுன்னு சொல்லி அப்ப அலையை அதுவெல்லாம் ஒரு அங்கம், கடல்ல அலை இருக்கும், ஆனால் அதுவே அல்ல வாழ்வு, அதை தாண்டி வேறொன்று இருக்கிறது என்று பயணப்பட வேண்டும். எனவே உலகத்தில் வாழும் போது கேளிக்கைகளே வாழ்க்கை அல்ல, வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம் என்பதை நினைவில் கொள்ள ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, வாழ்வின் 2 தருணங்களிலே எதற்கு முன்னுரை கொடுப்பது, எதற்கு முன்னுரிமை கொடுப்பது, எது நமக்கு தேவையானது என்கின்ற ரீதியிலே தீனுக்குத்தான் முன்னுரிமை தர வேண்டும், அல்லாஹ்விற்குத்தான் முன்னுரிமை தர வேண்டும், மாணவியுடைய சுன்னாவிற்குத்தான் முன்னுரிமை தர வேண்டும். நம்முடைய வீட்டினுடைய அத்துணை நிகழ்வுகளிலும் சுன்னத்தின் பிரகாரம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது மாதிரியான காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை ஆட்டுவித்து, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை மூழ்கடிக்க செய்து கடைசியில் இஸ்லாம் என்பதை காணாமல் போய்விடும். பெயரளவில் இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஈமானிய விழிப்புணர்வு தேவை, ஈமானிய விழிப்புணர்வு தேவை. அம்மல் ஹயாத்து துன்யா இல்லா லஐபும் வலஹு, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது அது வீண் விளையாட்டும் கேளிக்கையும் தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். வலத்தாருல் ஆகிரத், மறுமை வீடு இருக்கிறதே, ஹைர், அதுதான் சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அன்பிற்குரியவர்களே, திரைப்படங்கள் இருக்கிறது, அதே மாதிரி விளையாட்டுகள் இருக்கிறது, அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க கூடாது.
வீட்டுக்கு பக்கத்துல பிள்ளை கிரிக்கெட் மட்டையை தூக்கிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்குது. பாங்கு சொல்லப்படுகிறது. கிரிக்கெட்டா தொழுகையா அப்படிங்கிற சூழ்நிலையில தொழுகைக்கு போடான்னு ஒரு தாய் விரட்டி விட வேண்டும். தொழுகைக்கு போலாம் வா என்று தன் பிள்ளையை கையை பிடித்து அழைத்து வர வேண்டும். இதுதான் தீனை முன்னிலைப்படுத்துவது. அவங்க பாட்டுக்கு அவங்க பாங்கு சொல்லுவாங்க, நம்ம பிள்ளை பாட்டுக்கு விளையாண்டுகிட்டே இருக்கட்டும்னு நினைச்சா இதற்கு பின்பு எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாத, கொள்கை பிடிப்பு இல்லாதவர்களை எல்லாம் தலைவராக ஆக்கி கொண்டு கண்டதே கோலம் கொண்டதே காட்சி என்ற ரீதியில் நடமாடக்கூடிய சூழ்நிலைக்குத்தான் நமது சமூகம் தள்ளப்பட்டு விடும். அன்பிற்குரியவர்களே, சொல்வதற்கு ரொம்ப நாகு கூசுகிறது. அது மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் சர்வசாதாரணமாக இந்த இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமிய சமூகத்தினுடைய குறிப்பாக பெண்கள் கூட முன்னெடுக்கிறார்கள் என்று சொன்னால் இது போன்ற துர்நிலைக்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கிறார்கள். பிள்ளைகளை கவனிக்க தவறிவிட்டார்கள். பிள்ளைகளினுடைய முன்னெடுப்பை கண்காணிக்க தவறியதனுடைய விளைவுதான் கண்ட கூத்தாடிகளுக்கெல்லாம் கொடிபிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்வதிலே மிகவும் கவனமாக இருக்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஈமானிய விழிப்புணர்வு வேண்டும். எல்லாமே ஒரு லெவல், ஒரு அளவுலதா இருக்கணும். அளவிற்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை போல எதிலேயுமே ஒரு அளவு தேவை. அளவை மீறி போய்விடக் கூடாது. அன்பிற்குரியவர்களே, தொழுகைங்கிறது சாதாரண சடங்கு அல்ல. தொழுகை என்பது அது ஒரு சம்பிரதாயம் அல்ல, ஒரு மனித வாழ்க்கையினுடைய அச்சாணி, பாதுகாப்பு தொழுகைதான். அந்த தொழுகையினுடைய நிலை நம்மிடத்திலே எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்களே. ரமலான்ல வந்த கூட்டம் இன்றைய சூழ்நிலைகள் ஷவ்வாலுடைய மாசத்துல இல்ல. ரமலானினுடைய அந்த முதல் வாரங்களில் ஃபஜ்ருக்கு வந்தவர்கள் இந்த இறுதி ஷவ்வாலுடைய இறுதி நாட்கள்ல ஃபஜ்ருக்கு இல்ல. யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்து காமச் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. எல்லோருமே ஃபஜ்ருடைய நேரத்துல தம்முடைய இல்லத்துலதான் இருக்கிற, வேற எங்கேயும் போறதில்லை. லுகர்ல மக்கள் வரல, வியாபாரத்துல வெளியில இருப்பாங்க, மோதினாரும் அஜரத்தும் தொழுதுக்கிறாங்க, பிரச்சனை இல்ல, ஆங்காங்கே தொழுது கொள்ளலாம். ஆனால் ஃபஜ்ரு தொழுகைக்கு வரலன்னு சொன்னா மன் ஸல்லா ஸலாத்தல் ஃபஜ்ரி ஜமாஅத்தன் ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தா தொழுகிறாங்களோ அல்லாஹ்வினுடைய பாதுகாப்புல வந்துடுறாங்க, அல்லாஹ்வினுடைய வட்டத்துக்குள் வந்து விடுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய கையுக்குள்ள இருக்கிறாங்க. ஆக நிலைமை எப்படி இருக்க, அல்லாஹ்வுடைய கையை விட்டு விட்டு நாம வியாபாரத்துக்கு போனா அந்த வியாபாரத்துல பரக்கத்து எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய வட்டத்தை விட்டுவிட்டு நம் தேவையை முன்னோக்கி செல்லும் போது அல்லாஹ்வினுடைய பிடி இல்லாமல் அந்த தேவையில் எப்படி கபூலியத் கிடைக்கும்? யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக அன்பிற்குரியவர்களே, ரொம்ப மோசமான சூழ்நிலை. எனவே தொழுகைதான் நம் வாழ்வினுடைய அச்சாணி. அந்த அச்சாணியை பிடுங்கிட்டா வண்டி சக்கரை எப்படி ஓடாதோ நம்ம வாழ்க்கையும் ஓடாது. நமக்கு வேணா பெருசா தெரியலாம், அன்றாட நாள் போலதான் நடந்துட்டு இருக்கேன்னு, ஆனா எங்கனக்குள்ள நாம விழுந்திருக்கோன்னு நமக்கே தெரியாது. ஷைத்தான் கண்ணை மூடி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க. விரோதி வந்து குத்திடுறான், மயங்கி விழுந்து விடுகிறார்கள், மயங்கி கிடக்கிறாங்க. அவர்களை எழுப்புவதற்கு, அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்கு பல முயற்சிகள் செய்யப்படுகிறது. தொழுகைக்கு நேரமாகி விட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்ன உடனே விழித்தவர்கள் தொழுகையை விட்டா இஸ்லாத்துல அவனுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி எந்திரிச்சு நின்று தொழுதார்கள் என்பது வரலாறு. மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே உமரை போன்ற ஒரு மனிதர் இல்லை என்ற அளவுக்கு இஸ்லாத்தின் இரண்டாவது ஹலீஃபாவான நீதிக்கு மிக பெரும் சொந்தக்காரராக உருவானவர்கள். அவர்களினுடைய உயிர் மூச்சு தொழுகையாக இருந்திருக்கிறது. இன்னைக்கு இந்த தொழுகை நம்மிடத்திலே எப்படி இருக்கிறது? எனவே ஈமானில் விழிப்புணர்வு வேண்டும். ஈமானில் உன்னத தன்மை ஏற்படணும். ஈமான் எப்பவுமே அது உயரத்துல இருக்கணும். நமது ஈமான் தரம் தாழ்ந்து விடக்கூடாது. ஈமானிலே குறைவை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, சயீத் இப்னு முஸை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, 40 வருஷமா நான் பாங்கு சொல்லையில மஸ்ஜிதுல தான் இருப்பேன். 40 வருஷமா பாங்கு சொல்லும் போது மஸ்ஜிதில் தான் இருப்பேன். அப்படின்னா என்ன? தொழுகைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. தொழுகைக்கு முன்பே, பாங்கு அழைப்பதற்கு முன்பே பள்ளிக்கு வந்து மதிப்பளித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே தடம் மாறும் சமூகமாக நமது சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பொறுப்புணர்வு வேண்டும், ஈமானினுடைய விழிப்புணர்வு வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெருவுல நடந்து போனாங்க. மழை பெய்திருந்தது, சேரும் சகதியுமா இருக்குது. தன் மேல தெரிச்சிடக்கூடாதுன்னு பார்த்து நடந்து போயிட்டு இருக்கிறார். எதிர் திசையில ஒரு சிறுவன் வந்து கொண்டிருக்கிறான். எதிர் திசையில ஒரு சிறுவன் வர்றான்.
வந்தவனை அந்த சிறுவனை பார்த்து சொன்னாங்க, தம்பி பத்திரம், சூதானமா வா, கீழே விழுந்துடாத. ஏன்னா சேரும் சகதியுமா இருக்கு, சின்ன பிள்ளை தடுக்கி விழுந்து விடலாம். அவனுக்கு ஆறுதல் வார்த்தையா சொல்லி அவன் என்ன செய்யறாங்க, பாத்து வாப்பான்னு சொல்றாங்க. இந்த சிறுவன் நிமிர்ந்து பார்த்துட்டு சொன்னா, இமாம் அவர்களே, நான் விழுந்தா எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, நான் விழுந்தா எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, நீங்க பார்த்து வாங்க, நீங்க விழுந்தா ஒரு சமூகத்துக்கே பிரச்சனை, நீங்கள் விழுந்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு சமூகத்திற்கே அது பிரச்சனையாகிவிடும். நீங்கள் ஒரு முன்மாதிரி, நீங்கள் ஒரு முன்னோட்டம், எனவே நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு குடும்பத்தினுடைய அந்த தலைவனும் தலைவியும் சமூகத்தினுடைய ஒரு அங்கம். எனவே அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்பவர்கள் இவர்கள் கண்டதே கோலம் கொண்டதே காட்சி என்று திருவார்களே. ஆனால் புர்காவை அணிந்து கொண்டு திரைப்படத்தை பார்த்துவிட்டு மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கே எல்லா பொருளும்னு சொன்னா இதை விட வெட்கக்கேடு வேற என்ன இருக்கிறது? எப்படி இதை நம்பி இருக்கக்கூடிய பிச்சிலங்கள் எப்படி இந்த சமூகத்தை பாதுகாப்பவர்களாக இருப்பார்கள்? இன்னைக்கு ரீல்ஸினுடைய மோகம் அதிகரித்து விட்டது. நிறைய நடிகர்கள் உருவாகிட்டாங்க, வீட்டுக்கு பல நடிகர்கள் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு ரீல்ஸை போட்டு அதுல நடிச்சு காட்டணும், அதுல நிறைய லைக் வாங்கணும், நிறைய வியூஸ் வாங்கணுங்கிறதுல ரொம்ப முன்னோடியா இருக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா தடம் மாறிய சமூகம் உருவாகி விட்டது. இஸ்லாத்தினுடைய பாரம்பரியத்தை, இஸ்லாத்தினுடைய கம்பீரத்தை, இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை இழக்கச் செய்வது என்பது சர்வசாதாரணமாயிருச்சு. வெள்ளிக்கிழமை தொழக்கூட இல்லைங்கன்னு பகிரங்கமா சொல்றாங்க. அதிலும் ஒரு பெண் சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு இஸ்லாமிய பெண் புர்காவை அணிந்து கொண்டு சொல்றான்னு சொன்னா சமூகம் எப்படி இருக்கு? பாவத்தை செய்யறதுக்கு, பாவத்தை பகிரங்கப்படுத்துறதுக்கு யாருமே கூச்சப்படுறதே இல்லை. ஒரு நல்லதை செய்யறதுக்கு, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு இதை எப்படி சொல்றது அப்படின்னு 1000 யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. நாம நல்லதுக்குன்னு சொல்லி அதை கேட்கிறவங்க வேற மாதிரி விளங்கி அது மிகப்பெரிய தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு நாம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறோம். ஆனா பாவம் செய்யறவங்க அதெல்லாம் யோசிக்கல. நம்மை பார்த்து இன்னும் 4 பேர் வெளியே பாவத்தை செய்ய வந்துருவாங்களே. பாவத்திற்கும் விரோதத்திற்கும் துணை போகாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்க, பாவத்திற்கும் விரோதத்திற்கும் துணை போகக்கூடிய சமூக சொந்தங்கள் பெருகிவிட்டது. வேதனையிலும் வேதனை. ரொம்ப உஷாரா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் ரோல் மாடல், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் வழிகாட்டி என்பதை நாம் எந்த இடத்திலேயுமே மறந்துவிடக் கூடாது. நான் என் தனி மனித சுதந்திரம், என்னுடைய விஷயத்துல யாரும் தலையிட வேண்டியதில்லை என்ற வியாக்கியானங்கள் எல்லாம் ஒத்து வராது. அது சமூகத்தை பாதிக்கிறது என்பதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, எனவே பொறுப்புணர்வு ரொம்ப முக்கியம். சமூக மாற்றத்துல பெண்களுக்கான தீன் கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஆண் மனிதன் கல்வி கற்றா அது அவன் தனி மனிதனுடைய விஷயம், அது அவனோட முடிஞ்சிடும். ஒரு பெண் கல்வி கற்றால் அது ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றம். அந்த குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற போது முழு மஹல்லாவிலுமே மாற்றம் ஏற்படும். அதனாலதான் அதிகமா பெண்களுக்கு மார்க்க கல்வி, ஆண் பெண் 2 பேருக்குமே தேவை. அதிலும் குறிப்பா பெண்களுக்கு நாம் மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சூழ்நிலையிலே நாம் இன்றைய சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஈமானை இழக்கக்கூடிய பெண்கள், ஈமானை துச்சமாக கருதக்கூடிய பெண்கள், ஈமானினுடைய அந்த ருசியை உணராத ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, பெண்கள் எல்லாம் வீட்டினுடைய ராணி போல. எனவே அவர்கள் சரியாக இருப்பார்களே ஆனால் இந்த சமூகம் சரியாகிவிடும். அவர்கள் தான் முழு ரோல் மாடல். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. தாயை போல பிள்ளை, தாய் எப்படியோ அப்படித்தான் பிள்ளைகள் உருவாகுவார்கள். தாயிடத்திலே ஈமான் பிரகாசமாக இருந்தால் அந்த குழந்தைகளிடத்திலே ஈமான் பிரகாசமா இருக்கும். அந்த குழந்தைகளிடத்தில் ஈமான் பிரகாசிக்கும் போது மஸ்ஜிதுகள் நிறைந்து வழிந்து விடும். உண்மையா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, சமூகம் வேறு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கவனம் தேவை, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்த வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இதனால் சமூகத்திற்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்து செய்யணும்.
அதனாலதான் பல இடங்கள்ல சொல்றது, திருமணம் போன்ற விசேஷங்கள்ல அல்லாஹுவை முன்னிறுத்துங்கள், அந்த வாழ்க்கை சுன்னத்தான ஒரு அமல், அதை முன்னிறுத்துங்கள். கேளிக்கைகளையும் வீண் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தினோமேயானால், வீண் விரயங்களை ஏற்படுத்தினோமேயானால் திருமணத்துல பரக்கத்து இருக்காது, திருமணத்துல அபிவிருத்தி இருக்காது, இப்ப வாழ்க்கை இன்பமா இருக்காது, சுபிச்சமா இருக்காது, அந்த குடும்பம் முசீபத்தாகிரும். ஒவ்வொரு குடும்பமும் முசீபத்தாக துவங்கும் போது முழு மஹல்லாவும் முசீபத்தாகிரும். உண்மையா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு இஸ்லாமியன், நான் ஒரு இஸ்லாமியன், இஸ்லாம் என்கின்ற அந்த வட்டத்துக்குள் இருக்கிறேன். எனவே எந்த இடத்திலும் அந்த வட்டத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. எனவே அதுதான் உங்களை பாதுகாப்பது. பட்டம் விடுறான், பட்டம் விடுறவன் நூலை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் பட்டம் அழகா பறந்துகிட்டே இருக்கும். நான் விடுற பட்டம் எப்படி எல்லாம் பறக்குதுன்னு பார்த்து ரசிக்க முடியும், அதனுடைய சுவையை உணர முடியும், மகிழ்ச்சியோடு விளையாட முடியும். இல்ல இன்னும் நல்லா பறக்கட்டும்னு அவன் நூலை விட்டுட்டா அந்த பட்டம் எங்கோ போய் மாட்டிக்கொண்டு அது தன்னை அழித்துக் கொள்ளும். அதுதான உண்மை. அது மாதிரி தான் இஸ்லாம் என்பது நம்மை ஒரு நூலை போல பிடித்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலையும் அந்த நூலை விடுற மாதிரியான காரியங்கள்ல செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கணும். இல்லை என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய பாரம்பரியம் காணாமல் போய்விடும், அல்லாஹுவை நிந்தித்தவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, வெட்கமில்லாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் உருவாகி கொண்டிருப்பது வேதனையிலும் வேதனை. எனவே வெட்கத்தோடு உள்ள சமூகமாக, பொறுப்புணர்வை உணர்ந்து உள்ள ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கணும். அந்த அடிப்படையில அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹுவா இந்த உலகத்தினுடைய கேளிக்கைகளா அப்படிங்கிற நேரத்துல அல்லாஹுக்கு முன்னுரிமை தரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் ரத்தத்தையே அர்ப்பதற்கு துணிந்தார்களே, அந்த அர்ப்பணிப்பு வேணும். எந்த இடத்திலையும் நம்மளுடைய சொந்த சுய விஷயங்களை முன்னிலைப்படுத்தி தீனை மழுங்கடித்து விடக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஈமானிய விழிப்புணர்வு வேண்டும், பொறுப்புணர்வு வேண்டும். ஒவ்வொருவருமே ஒரு சமூகம். நான் சாதாரணமா ஒரு வேலைக்கு போறேன், இல்ல ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னால சமூகத்துக்கு என்ன கெட்ட பேரு? அப்படி அல்ல. இஸ்லாம் அப்துல் ரஹ்மான் என்ற அந்த நாம் இருக்கிறது அல்லவா, அந்த பெயர் இருக்கிறது அல்லவா, அதற்கே மிகப்பெரிய கண்ணியம் இருக்கிறது, அதற்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. எனவே அவர்கள் இஸ்லாத்தினுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டிய வட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. என்னைக்குமே பட்ட நூலு கையில் இருக்கணுங்கிற மாதிரி இஸ்லாம் உங்களுடைய வாளை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் துண்டித்து விடாதீர்கள். துண்டிப்பதற்கான நிறைய சைத்தானிய சூழ்ச்சிகள் நம்மை சுத்தி ஆட்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சமூகத்தை சமூக வலைதளங்களில் இருந்தும் சமூகத்தினுடைய இந்த சீர்கேடுகளில் இருந்தும் பாதுகாத்து இஸ்லாத்தை முன்னிலைப்படுத்தியவர்களாக, ஈமானை பிரகாசப்படுத்தியவர்களாக, அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையோடு வாழக்கூடியவர்களாக, முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தலைவர், அவர்தான் எனக்கு வழிகாட்டி என்ற அந்த தாரக மந்திரத்தை மறக்காமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.